குட் மார்னிங். இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம மெக்கானிக்ஸ் பேப்பரில் ஃபர்ஸ்ட் யூனிட்டில் ஸ்டாட்டிக்ஸ் சாப்டரில் ஈக்குலிபிரியம் செக்ஷனில் லிமிட்டிங் ஈக்குலிபிரியம் அப்படிங்கிற இந்த போர்ஷனில் உள்ள இந்த ரிமார்க்கு அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ போன கிளாஸில் வந்து நம்ம லிமிட்டிங் ஈக்குலிபிரியமில் உள்ள அந்த புக் ஒர்க் 2 புக் ஒர்க் வந்து பார்த்துருந்தோம். ஸோ அதனோடலேருந்து வரக்கூடியது தான் வந்து இந்த ரிமார்க். ஓகேவா? ஸோ இந்த ரிமார்க் என்னது அப்படின்னா, இன் அபவுட் 2 cases த இன்வால்வ்டு ஃபோர்ஸஸ் ஆர் 4 in number. ஸோ போன கிளாஸ்லேயே பார்த்தோம், 2 கேசஸ்லேயுமே வந்து நம்ம 4 விதமான ஃபோர்ஸஸ் எடுத்திருந்தோம். அதாவது அப்ளைடு ஃபோர்ஸுங்கிற ஒன்று, நார்மல் ரியாக்ஷனுங்கிற ஒன்று, மியூ ஆருங்கிற ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஒன்று, அதுக்கப்புறம் எம்ஜி அப்படிங்கிற வெயிட் ஒன்றுன்னு வந்து 4 ஃபோர்ஸ் வந்து எடுத்து வச்சுருந்தோம். ஓகேவா? சப்போஸ் இந்த ஆர் அண்டு மியூ ஆர், ஸோ இதுக்கு பதிலாக இதனோட ரிசல்டண்ட்டான நார்மல் ரியாக்ஷனை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா, இன்ஸ்டெட் ஆஃப் ஆர் அண்ட் மியூ ஆர் தேர் ரிசல்டன்ட்டு. ஸோ இந்த ஆர் அண்ட் மியூ ஆரோட ரிசல்டன்ட்டு தான் வந்து ரியாக்ஷன். இதனோட ரியாக்ஷனை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணோன்னா நமக்கு 3 ஃபோர்ஸை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணால் போதும். அப்போ 3 ஃபோர்ஸ் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் லாமி தியரத்தை வந்து அப்ளை பண்ண முடியும், எஸ்ஸை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகேவா? த ரியாக்ஷன் இஸ் இன்க்ளைன்டு டு, ஸோ அப்போ ரியாக்ஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரியாக்ஷன் வந்து இன்க்ளைன்டு டு அ நார்மல் அட் அன் ஆங்கிள் லாம்டா அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ அப்போ அந்த மேலே பார்த்தோம்ல போன புக் பார்க்கில் 2 கேசஸ்ஸு, அந்த 2 கேசஸில் உள்ள எஸ்ஸோட வேல்யூவை தான் வந்து இங்கே நம்ம டெரைவ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு இந்த 2 டயக்ராமையும் வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஃபர்ஸ்ட்டு ஆங்கிள் ஆப்போசிட் டு எம்ஜி, எம்ஜிங்கிறது வந்து இங்கே இருக்குது. ஸோ இதுக்கு ஆப்போசிட் ஆங்கிள் வந்து நம்ம என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஆப்போசிட் ஆங்கிள் என்னது வரும் அப்படின்னா, ஸோ இது வந்து இப்படி இருக்குதா? ஸோ இது இப்படி இருக்கிறதுனால இந்த ஆங்கிள் தீட்டா அப்படிங்கிறதுனால இந்த ஆங்கிள் வந்து என்னது அப்படின்னா வந்து 90 மைனஸ் தீட்டா அப்படின்ட்டு வரும். ஸோ 90 மைனஸ் தீட்டா அப்படின்ட்டு வந்தது அப்படின்னா இந்த 2 இடமும் சேர்ந்தது தான் நமக்கு இந்த எம்ஜிக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய ஆங்கிள். அப்போ எம்ஜிக்கு ஆப்போசிட்டாக என்ன ஆங்கிள் இருக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 90 மைனஸ் லாம்டா ப்ளஸ் தீட்டா அப்படிங்கிற இந்த ஆங்கிள் வந்து இருக்குது. 90 மைனஸ் லாம்டா ப்ளஸ் தீட்டா ப்ளஸ் லாம்டா அப்படிங்கிறது. ஸோ இதுக்கப்புறம் ஆங்கிள் ஆப்போசிட் டு எஸ் கண்டுபிடிக்கணும். எஸ்ஸுங்கிறது எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ இதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்னது கிடைக்கும்? இதுக்கு ஆப்போசிட்டுங்கிற போது நமக்கு இந்த இடம் வரும். ஓகேவா? ஸோ இந்த இடம் வரும். ஸோ நமக்கு வந்து ஸ்ட்ரெயிட் லைனோட ஆங்கிள் தான் வந்து நமக்கு என்னென்னு தெரியும்னா வந்து 180 அப்படின்ட்டு தெரியும். அதில் இந்த ஹாஃப் வந்து லாம்டா, இந்த ஹாஃப் வந்து எஸ்னா, அப்போ ரிமைனிங் வந்து அந்த 2ஐயும் வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிட்டா போதும். அப்போ 180 மைனஸ் லாம்டா மைனஸ் ஆல்ஃபா அப்படின்ட்டு கிடைக்கும். அப்போ எஸ்ஸுக்கு ஆப்போசிட்டாக உள்ள ஆங்கிள் வந்து 180 மைனஸ் லாம்டா மைனஸ் ஆல்ஃபா அப்படின்ட்டு சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ இப்படி சொல்லியாச்சு அப்படின்னா வந்து நம்மளால் லாமி தியரம் அப்ளை பண்ண முடியும். ஸோ ஈச் ஆங்கிள் இஸ் ப்ரப்போர்ஷனல் டு sin of angle between the other two. அப்போ s divided by sin of sக்கு ஆப்போசிட்டாக உள்ள ஆங்கிள் வந்து 180 மைனஸ் லாம்டா மைனஸ் ஆல்ஃபா. எம்ஜி கன்சிடர் பண்ணோன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக உள்ள ஆங்கிள் வந்து 90 மைனஸ் தீட்டா ப்ளஸ் லாம்டா. அப்போ sin of அந்த வேல்யூவை வந்து நம்ம போட்டுக்கிட்டோம். இப்போது sin of 180 மைனஸ் தீட்டா வந்து நமக்கு sin தீட்டான்னு தெரியும். அதாவது 180 மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் லாம்டாவை 180 மைனஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் லாம்டான்னு எழுதிக்கலாம். ஸோ இதை தீட்டான்னு கன்சிடர் பண்ணோன்னா sin of 180 மைனஸ் தீட்டா வந்து sin தீட்டா அப்படின்ட்டு வரும். ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் லாம்டா அப்படிங்கிறத வந்து எழுதிக்கலாம். ஸோ இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா sin of 190 மைனஸ் தீட்டா ப்ளஸ் லாம்டான்னு இருக்குது. sin of 90 மைனஸ் தீட்டா வந்து காஸ் தீட்டா. அதனால இந்த சைடு உள்ள வேல்யூவை வந்து இந்த மாதிரி வந்து நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா? அப்போ எஸ் பை சைன் ஆல்ஃபா ப்ளஸ் லாம்டா இருக்குது. எம்ஜி டிவைடட் பை காஸ் ஆஃப் தீட்டா மைனஸ் லாம்டா அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஓகேவா? நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது
இது எஸ் தேவைன்னா இது அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ணால் போதும். அப்போ எம்ஜி இன்ட்டு சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் லேம்டா டிவைடட் பை காஸ் ஆஃப் தீட்டா மைனஸ் லேம்டா அப்படிங்கிறது வந்து நமக்கு கிடைக்கும். இதை தான் வந்து நம்ம நேற்று ஃபஸ்ட்டு கேஸில் எஸ்ஸோட வேல்யூவாக ப்ரூவ் பண்ணியிருப்போம். ஸோ அதே வேல்யூவே நமக்கு இங்கே கிடச்சிரும். ஸோ இப்போ ரெண்டாவது கேஸ் பார்ப்போம். ரெண்டாவது கேஸில் பார்த்தோம் அப்படின்னா ஆங்கிள் ஆப்போசிட் டு எம்ஜி பார்க்கணும், ஆங்கிள் ஆப்போசிட் டு எஸ் பார்க்கணுமோ. ஆப்போசிட் டு எம்ஜி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே என்னது இருக்குது, இந்த இடம் தானே. ஸோ இந்த ஆங்கிள் தான் வந்து நமக்கு என்னென்னு தெரியும்னா வந்து ரைட் ஆங்கிள் 90 டிகிரி அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். அப்போ 90 டிகிரின்னு தெரிஞ்சதுனால 90 இந்த ஆங்கிளையும் சப்ட்ராக்ட் பண்ணணும். மைனஸ் தீட்டா மைனஸ் லேம்டா அப்படின்ட்டு போட்டோன்னா நமக்கு இந்த ஆங்கிள் கிடச்சிரும். இதுதான் வந்து எம்ஜிக்கு ஆப்போசிட்டாக உள்ள ஆங்கிள். ஸோ அதுக்கப்புறம் எஸ்ஸுக்கு ஆப்போசிட்டாக உள்ள ஆங்கிள் பார்க்கணும். எஸ்ஸுக்கு ஆப்போசிட்டாக உள்ள ஆங்கிள் பார்த்தோன்னா இந்த இடம் போன தடவையே சொன்ன மாதிரி தான். என்னது அப்படின்னா வந்து அந்த ஸ்ட்ரெயிட் லைன்லேருந்து இந்த வேல்யூஸை வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். பட் இதில் லேம்டா வந்து வெளியில் தான் வந்து இருக்குது, அதனால நம்ம அதை ஆட் பண்ண போகிறோம். அப்போ மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் லேம்டான்னு நம்ம கொடுக்கணும். இங்கே மைனஸ் லேம்டா கொடுக்க மாட்டோம், ஏன்னா இது தானே வந்து நமக்கு இந்த லைனு. ஸோ இந்த லைனை விட்டு வெளியில் தான் வந்து நமக்கு லேம்டா இருக்குது, அதனால வந்து 180 மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் லேம்டா அப்படிங்கிறத வந்து கொடுப்போம். அப்போ ரெண்டாவது கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். எஸ் டிவைடட் பை சைன் ஆஃப் 180 மைனஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் லேம்டா இஸ் ஈக்குவல் டு எம்ஜி டிவைடட் பை சைன் ஆஃப் 90 மைனஸ் ஆஃப் தீட்டா ப்ளஸ் லேம்டா அப்படின்ட்டு வந்து எழுதியிருப்போம். சைன் ஆஃப் 180 மைனஸ் தீட்டா சைன் தீட்டா, சைன் ஆஃப் 90 மைனஸ் தீட்டா காஸ் தீட்டா. அப்போ எஸ் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி சைன் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் லேம்டா டிவைடட் பை காஸ் ஆஃப் தீட்டா ப்ளஸ் லேம்டா அப்படிங்கிறது வந்து கிடச்சிரும். இதுதான் வந்து செகண்ட் கேஸில் எஸ்ஸோட வேல்யூ. ஸோ அதே வேல்யூவே வந்து இங்கே கிடச்சிரும். ஓகேவா? அப்போ ரெண்டு ரியாக்ஷன்ஸை வந்து நம்ம ஒரே ரியாக்ஷனாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோன்னா எப்படி லாமி தியரத்தை அப்ளை பண்ணி எஸ்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த ரிமார்க்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம். ஸோ எக்ஸாம்பிள் என்னது அப்படின்னா, எ பாடி of weight 4 kg rest in limiting equilibrium on a rough plane whose slope is 30 degree. If the plane is raised to a slope of 60 degree, find the force along the plane required to support the பாடி அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, எ பாடி ஆஃப் வெயிட் 4 kg ரெஸ்ட் இன் அன் ஈக்விலிபிரியம் வித் எ ஸ்லோப் வந்து 30 டிகிரி அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கேஸாக கன்சிடர் பண்ணுறோம். ஸ்லோப் வந்து 60 டிகிரின்னு ரைஸ் ஆகிறத வந்து செகண்ட் கேஸாக வந்து கன்சிடர் பண்ணுறோம். ஓகேவா? சரி. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கேஸ் த பாடி ஹேஸ் அ டெண்டன்சி டு ஸ்லைட் டவுன். ஸோ கீழே விழற மாதிரி போகும். ஸோ அதில் வந்து என்னென்ன ஃபோர்ஸஸ் எல்லாம் ஆக்ட் ஆகும் அப்படின்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, வழக்கம் போல் மாஸ் அதனோட பாடியோட வெயிட் வந்து 4, இந்த ஆங்கிள் 30 அப்படிங்கிறதுனால sin 30 அப்படின்ட்டு எழுதுவோம். இது வெர்டிக்கலி டவுன் த பிளேன், டவுன்வர்ட்ஸ் அப்படிங்கிறதுனால sin 30. ஸோ ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா வந்து லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன். ஸோ லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறத வந்து μr அப்படின்ட்டு நம்ம டினோட் பண்ணுவோம். ஸோ ரியாக்ஷன் அப்படிங்கிற போது அது காசோட வேல்யூ. அப்போ μrல μrக்கு பதிலாக 4 cos 30 அப்படிங்கிறத வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா இது ரெண்டுமே இப்போ ஈக்குவேட் பண்ணுறோம். ஸோ ஈக்குவேட் பண்ணும்போது நமக்கு 4 sin 30 is equal to μ into 4 cos 30 அப்படின்ட்டு நமக்கு கிடைக்கும். sin 30 1/2, cos 30 √3/2 அப்படின்ட்டு நமக்கு தெரியும். ரெண்டு பக்கமும் வந்து 4 கேன்சல் பண்ணிடுவோம். அப்போ 1/2 ஈக்குவல் டு μ into √3/2ன்னு போட்டோன்னா இந்த 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா மியூவோட வேல்யூ வந்து 1/√3 அப்படின்ட்டு கிடைக்கும்.
So next, when the inclination of plane is increased to 60 degree, the body has a tendency to slide down. அப்போ இந்த இடத்துல வந்து என்னென்ன வேல்யூஸ் ஆக்ட் ஆகுதுன்னா, போன தடவை மாதிரியே தான் காம்பனண்ட் ஆஃப் வெயிட் 4 sin 13 போட்ட மாதிரி இங்கே 4 sin 60. அதை மாதிரி லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் இங்கே மியூஆர் வந்து மியூ இன்ட்டு 4 cos 30 போட்ட மாதிரி இங்கே 4 cos 60 அப்படிங்கிறத வந்து போடுவோம். ஸோ இங்கே மட்டும் வந்து உங்களுக்கு என்னவாகும் அப்படின்னா வந்து அந்த ஃபோர்ஸ் வந்து ஆட் ஆகும், அந்த பி அப்படிங்கிற ஃபோர்ஸ். ஓகேவா? சரி. ஸோ ஃபோர்ஸ் வந்து ஆட் ஆகும்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து சிம்பிளிஃபை பண்ண வேண்டியது தான். சைன் 60ங்கிறது வந்து 2 1/√2வா, 0 30 45 60. அப்போ 0 √3/2 1/√2, இது வந்து 1/2 அப்படின்ட்டு வருமா. அப்போ சைனுக்கு வந்து √3/2. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு மியூ இன்ட்டு 4, காசுக்கு வந்து 1/2 ப்ளஸ் பி அப்படின்ட்டு ஆகும். நம்ம 4ஆல் டிவைட் பண்ணிடுவோம். ஸோ 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா இப்படி கிடைக்கும். ஸோ இது கேன்சல் ஆகிடும், இது கேன்சல் ஆகிடும். அகைன் 2ஆல் மல்டிபிள் பண்ணுவோம். 2ஆல் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா இந்த 2 கேன்சல் ஆகிடும், இந்த 2 கேன்சல் ஆகிடும். அப்போ √3 இஸ் ஈக்குவல் டு மியூவோட வேல்யூ வந்து 1/√3 ப்ளஸ் p/2 அப்படிங்கிறது வந்து ரிமைனிங் இருக்கும். ஸோ p/2ங்கிறது ரிமைனிங் இருந்துச்சுன்னா ரெண்டு பக்கமும் √3ஆல் மல்டிபிள் பண்ணுவோம். √3ஆல் மல்டிபிள் பண்ணோன்னா நமக்கு என்னமாகும் அப்படின்னா 3 இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் √3/2 p அப்படின்ட்டு ஆகும். 3 இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் √3/2 p அப்படின்ட்டு ஆகும். அப்போ 3 - 1 ஈக்குவல் டு √3/2 p அப்படின்ட்டு ஆகும். அப்போ 2 இஸ் ஈக்குவல் டு √3/2 p அப்படின்ட்டு எழுதிக்கலாம். தேர்ஃபோர் p இஸ் ஈக்குவல் டு 4/√3 அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஃபைண்ட் த ஃபோர்ஸுன்னு தானே கேட்டிருக்காங்க. பிங்கிறது தான் வந்து நமக்கு ரிக்வயர்டு ஃபோர்ஸு. ஸோ ஃபோர்ஸோட வேல்யூ வந்து 4/√3 அப்படிங்கிறது வந்து வரும். ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளம். ஸோ ரெண்டாவது ப்ராப்ளம் என்னது அப்படின்னா, எ பார்ட்டிக்கல் ரெஸ்ட் ஆன் எ பிளேன் inclined at an angle 45 degree to the horizontal, being supported by a string along the line of greatest slope. If the ratio of the maximum and minimum tensions consistent with the equilibrium is 2:1, then find the coefficient of friction. ஒரு பார்ட்டிக்கல் இருக்குது. ஒரு பார்ட்டிக்கல் வந்து ஒரு இன்க்ளைன்டு பிளேன் மேலே ரெஸ்ட் பொசிஷனில் இருக்குது. அது ஆல்ஃபா 45 டிகிரி வந்து ஹாரிசாண்டலோட ஆங்கிளை வந்து மேக் பண்ணுது. ரேஷியோ ஆஃப் த மேக்ஸிமம் அண்டு மினிமம் டென்ஷன்ஸ் ஆர், ஸோ சப்போஸ் நம்ம மினிமம் டென்ஷனை வந்து T1 அப்படின்ட்டு எடுக்கிறோம், மேக்ஸிமம் டென்ஷனை வந்து T2 அப்படின்ட்டு எடுக்கிறோன்னா ரேஷியோ ஆஃப் த மேக்ஸிமம் டென்ஷன் மினிமம் டென்ஷனை தான் 2:1 அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. அப்போ T2/T1 ஈக்குவல் டு 2/1 அப்படின்னா அப்போ T2ங்கிறது வந்து 2T1 அப்படிங்கிறது வந்து கிடைச்சிடும். இப்படின்னா நம்ம கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் எப்போவுமே மியூன்னு நம்ம டினோட் பண்ணுவோம். ஸோ மியூவை வந்து நம்ம கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா? ஸோ போன ப்ராப்ளமில் பார்த்த மாதிரியே தான் இங்கே வந்து நம்ம வந்து எழுதணும். ஸோ காம்பனண்ட் வந்து என்னது அப்படின்னா வந்து இங்கே W வெயிட் அங்கே 4 கிலோகிராம்னு கொடுத்துருந்தாங்க. இங்கே நமக்கு வெயிட் கொடுக்கல, அதனால W அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். ஆங்கிள் வந்து 45 அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. அப்போ sin 45 அப்படின்ட்டு வரும். ஸோ இதுதான் வந்து காம்பனண்ட் ஆஃப் வெயிட் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன்ங்கிறது மியூ ஆர். அப்போ மியூ இன்ட்டு W cos 45 அப்படின்ட்டு வந்து எழுத முடியும். இதை தான் வந்து லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ போன ப்ராப்ளமில் எழுதின மாதிரி எழுதுனா W sin 45 ப்ளஸ் மியூ இன்ட்டு W cos 45 is equal to T1 அப்படிங்கிறத வந்து எழுதிடலாம். ஓகேவா? சரி. சிமிலர்லி வேர்ட்டிக்கலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா W sin 45
plus mu into w cos 45 equal to t2 அப்படின்ட்டு எழுதுவோம். பட் t2 தான் நமக்கு 2t1க்கு ஈக்குவல். அப்போ w sin 45 plus mu into w cos 45 is equal to t2 அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். ஸோ இப்படி கிடச்சிதுன்னா இது ரெண்டையுமே வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ண வேண்டியது தான். சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு w sin 45 plus mu into w cos 45 equal to 2t1 ஆனால் 2t1 ஃபஸ்ட்டு கேஸ்லேருந்து w sin 45 மைனஸ் மியூ இன்ட்டு w cos 45 இதுதான் வந்து t1ஓட வேல்யூ ஃபஸ்ட்டு கேஸ்லேருந்து. ஓகேவா? அப்போ டீயை வந்து எலிமினேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஒரே சைடு வந்து கொண்டுட்டு போக போகிறோம். ஒரே சைடு கொண்டுட்டு போனால் என்ன கிடைக்கும்? ஆக்சுவலாக இந்த சைடு 2w sin 45 இருக்குது. அங்கே உள்ள sin 45 இங்கே வந்தால் மைனஸ் w sin 45. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு மியூ இன்ட்டு w cos 45ன்னு அங்கே இருக்குது. இது இங்கேருந்து அங்கே போனால் ப்ளஸ்ஸு 2w cos 45 அப்படிங்கிறத வந்து எழுதிடலாம். ஆக்சுவலாக நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து மியூவை. ஓகேவா? ஸோ இது வந்து 1 இது வந்து 3 அப்படி தானே. அப்போது w sin 45 is equal to mu into 2w cos 45 அப்படிங்கிறது வந்து 3. ஏன்னா 2 + 1 3 அப்படின்ட்டு ஆகும். sin 45யோட வேல்யூ w கேன்சல் ஆயிரும். இப்போ sin 45யோட வேல்யூவும் 1, cos 45 வேல்யூவும் 1. அப்போ 1 is equal to 3 mu அப்படின்ட்டு கிடைக்கும். அப்போ மியூவோட வேல்யூவை வந்து நம்ம 1/3 அப்படின்ட்டு சொல்லிடலாம். ஸோ இதுதான் வந்து நமக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஓகேவா? சரி. ஸோ தேர்டு ப்ராப்ளம் நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். ஃபோர்த்து ப்ராப்ளம்க்கு பார்ப்போம். ஸோ ஃபோர்த்து ப்ராப்ளம் என்னது அப்படின்னா வந்து ஃபைண்ட் த லீஸ்ட் ஃபோர்ஸ் required to drag a particle on a rough horizontal plane and show that the least force acts in a direction making with the horizontal an angle equal to the angle of ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறத வந்து சொல்லணும். லீஸ்ட் ஃபோர்ஸ் வந்து எது அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கணும். எதுக்கு லீஸ்ட் ஃபோர்ஸ் அப்படின்னா required to drag a particle on a horizontal plane. ஸோ ஒரு ஹரிசாண்டல் பிளேனில் ஒரு பார்ட்டிக்கலை வந்து இழுக்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய லீஸ்ட் ஃபோர்ஸ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அண்ட் ஷோ தட் த லீஸ்ட் ஃபோர்ஸ் இன் எ டைரக்ஷன் மேக்ஸ் அன் ஆங்கிள் ஈக்குவல் டு த ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஸோ அந்த லீஸ்ட் ஃபோர்ஸ் வந்து மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் வந்து ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷனுக்கு வந்து ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து நம்ம சொல்லணும். ஓகேவா? சரி. ஸோ அதுக்கு let a force of magnitude capital F be applied to a particle in the direction which makes an angle theta with the horizontal. அந்த ஃபோர்ஸை வந்து கேபிட்டல் F அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஃபோர்ஸ் வந்து லிமிட்டிங் ஈக்குவிலிபிரியமாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ வேறு என்னென்ன ஃபோர்ஸஸ் எல்லாம் இதில் ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the weight mg acting vertically downwards and the reaction p which makes an angle lambda with the normal. ஸோ இது ரெண்டு ஃபோர்ஸும் தான் வந்து ஆக்ட் ஆகும். வெயிட் எம்ஜிங்கிறது ஆக்ட் ஆகும், ரியாக்ஷன் பிங்கிறது வந்து ஆக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இது ரெண்டும் தான் வந்து நமக்கு ஆக்ட் ஆகக்கூடியது. ஸோ அப்போ இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வந்து லாமி தியரம் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ லாமி தியரம் என்னங்கிறது தெரியும். ஈச் ஃபோர்ஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த சைன் ஆஃப் த ஆங்கிள் பிட்வீன் த அதர் டூ. ஸோ இங்கே வந்து நம்ம என்னெல்லாம் எடுத்துருக்குறோம் அப்படின்னா எஃப்ங்கிற ஃபோர்ஸு, எம்ஜிங்கிற வெயிட்டு, பிங்கிறது. ஸோ இது மூணும் தான் எடுத்துருக்குறோம். இது ரெண்டு ஆப்போசிட்டு என்ன அப்படின்ட்டு பார்த்தோன்னா எஃப்க்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து இந்த இடம், அதாவது எஃப்க்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியது வந்து 180 மைனஸ் லாம்டா. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து எம்ஜிக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியது இந்த இடம், அதாவது 90
ப்ளஸ் லேம்டா மைனஸ் தீட்டா அப்படிங்கிறது. ஸோ அதை மாதிரி நெக்ஸ்ட்டு பீக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியது பார்க்கணும். ஸோ பீக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியது இந்த இடம். ஸோ பீக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியது வந்து 90 ப்ளஸ் தீட்டா அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இது எல்லாத்துக்குமே நம்ம இப்போது லாமி தியரத்தை வந்து அப்ளை பண்ணால் போதும். லாமி தியரத்தை அப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? எஃப் டிவைடட் பை சைன் ஆஃப் 180 minus lambda is equal to mg divided by sine of 90 plus lambda minus theta. So this is equal to p divided by sine of 90 plus theta அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்படி கிடைச்சிது அப்படின்னா எஃபோட வேல்யூ வேணும்னா இதை அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ணிடலாம். எம்ஜி இன்ட்டு சைன் ஆஃப் 180 மைனஸ் சைன் ஆஃப் 180 மைனஸ் தீட்டா சைன் தீட்டான்னு தெரியும், டிவைடட் பை சைன் ஆஃப் 90 ப்ளஸ் தீட்டா காஸ் தீட்டா நமக்கு தெரியும். அப்போ காஸ் ஆஃப் லேம்டா மைனஸ் தீட்டா அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். இதுதான் வந்து ஃபோர்ஸ் எம்ஜி சைன் லேம்டா டிவைடட் பை காஸ் ஆஃப் லேம்டா மைனஸ் தீட்டா அப்படிங்கிறது. ஸோ இதில் வந்து எஃப் வந்து எப்போ மினிமமாக இருக்குன்னா இந்த டினாமினேட்டரோட வேல்யூ வந்து மினிமமாக இருக்கும்போது தான் எஃப் மினிமமாக வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இயர் லேம்டா இஸ் கான்ஸ்டன்ட் அண்ட் எஃப் இஸ் மினிமம் வென் காஸ் ஆஃப் லேம்டா மைனஸ் தீட்டா இஸ் மேக்ஸிமம். ஸோ அது மேக்ஸிமமாக இருக்கும்போது ஏன்னா 1/50 அப்படின்ட்டு போட்டோன்னா எஃபோட வேல்யூ வந்து நமக்கு மினிமமாக கிடைக்கும். ஸோ அப்போ டினாமினேட்டர் மேக்ஸிமமாக இருந்தால் எஃபோட வேல்யூ வந்து நமக்கு மினிமமாக இருக்கும். ஓகேவா? சரி. ஸோ அப்போது டினாமினேட்டர் வந்து எப்போ மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னா லேம்டா மைனஸ் தீட்டா வந்து 0வாக இருந்தால் தான் மேக்ஸிமமாக இருக்கும். ஏன்னா அதுதான் கிரேட்டஸ்ட் வேல்யூ. காஸ் 0 வந்து 1ங்கிறது. ஸோ லேம்டா மைனஸ் தீட்டா 0னா லேம்டா ஈக்குவல் டு தீட்டா அப்படின்ட்டு வந்து நமக்கு கிடைச்சிரும். லேம்டாங்கிறது தான் நமக்கு ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அப்படின்ட்டு தெரியும். தீட்டா தான் ஹரிசாண்டலோட மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் அப்படிங்கிறதும் தெரியும். அப்போ ஹரிசாண்டலோட மேக் பண்ணக்கூடிய ஆங்கிளும் ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷனும் வந்து நமக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த ப்ரூஃப். இதுக்கு வந்து அல்டர்னேட்டிவ் மெத்தடு கொடுத்துருக்காங்க. ஏதாவது ஒரு மெத்தடு பார்த்தா போதும். ஸோ இந்த மெத்தடு வந்து நம்ம பார்க்க தேவையில்லை. ஓகேவா? ஸோ இதோட வந்து நமக்கு இந்த ஈக்குலிபிரியம் ஆஃப் பார்ட்டிக்கல் அப்படிங்கிற இந்த தேர்ட் சாப்டரும் முடியும். தட் மீன்ஸ் நமக்கு ஃபஸ்ட் யூனிட் வந்து இதோட கம்ப்ளீட் ஆகும். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம செகண்ட் யூனிட்டை வந்து கண்டினியூ பண்ணலாம்.